தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து வாங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மீது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். அதனை மறுத்துள்ள சசிகலா, பொருளாளர் பதவியை பறித்தது போல விரைவில் பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்குவோம் என தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக பொதுச்செயலாளருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரியான சூழல் இல்லை என்று நான் இதற்கு இப்போது என்ன அவசியம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுச்செயலாளர் முதலமைச்சர் கழக பொதுச்செயலாளர் நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது, எதற்காக கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது. எல்லா வேலையும் முடித்துக் கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்போது சொல்லுங்களே, இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விவாதம் செய்து முன்னாலே சொன்னேன். வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வாதத்தோடு எடுத்துச் சொன்ன பொழுது பேசவில்லை. கடைசியாக என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த நிலையில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், அம்மாவுடைய ஆயிரம் சொல்லிவிட்டு வருகிறேன். அதற்கு கூட இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாமை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிக புரட்சித்தலை அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே சொன்னேன். அம்மாவுடைய ஆன்மாவும் நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆன்மா சொன்னதின் அடையாளம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். அதனால் எந்த பிரச்சனையும் நிச்சயமாக நிச்சயமாக செய்வோம். திமுக இருக்கிறது. காரணம், 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு நிர்பந்தப்படுத்தி என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார். நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்து கூட பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது